வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மகாநதி எபிசோட்ல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரியும், விஜயும் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதுல நம்ம காவேரி வந்து பேய் படமா பார்த்துட்டு இருக்கா. உடனே நம்ம விஜய் வந்துட்டு, "இதெல்லாம் பார்க்கலாமா?" அப்படிங்கிற மாரி ஒரு ரொமான்ஸ் சீன் அவங்களுக்குள்ள வருதுன்னு வைங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நர்மதா, கிருஷ்ணா கூட ஒரு ஷட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. ஷட்டில் விளையாடும்போது அவங்க 2 பேரும் நார்மலா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடிட்டு இருக்கிறத மேல இருந்து நம்ம விஜய் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவரு ஃபோன் பேசிட்டே நடந்துட்டு, இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு அப்பப்ப பார்த்துட்டு இருக்காரு. கீழ அவரோட சித்தப்பாவும் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது, நர்மதா எங்க காக் விழுந்தாலுமே நம்ம கிருஷ்ணாவையே போய் போய் எடுத்துட்டு வர சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணாவும் ஒரு அளவுக்கு மேல, நான் எடுக்க மாட்டேன், நீ எடுங்கிற மாரி விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது, நம்ம நர்மதா கீழ விழுகுற மாரி போக, அத நம்ம கிருஷ்ணா எடுத்து காலெல்லாம் நீவி விட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம விஜய் குடு குடு குடுன்னு கீழ வந்துட்டான். கீழ வந்துட்டு, "நீ எப்படி இவள இப்படி தொட்டு பேசலாம்? அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிருச்சு. நீ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற" மாதிரி ஒரு வார்னிங் குடுத்துட்டு, "நீ இதுக்கப்புறம் அவகிட்ட பேசவும் கூடாதுன்னு" சொல்லிட்டு போயிட்டாங்க. இத பார்த்து அவங்க சித்தப்பா, அவரு இன்னும் வந்து நம்ம விஜய் கிட்ட இப்படி அப்படிங்கிற மாரி போத்து விடலாம் பார்த்தாரு. ஆனா நம்ம விஜய் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. "எனக்கு தெரியும். நீங்க போங்கங்கிற" மாரி சொல்லிட்டாரு. ஆனா நம்ம சித்தப்பா சும்மா இருப்பாரா? நம்ம விஜய் ஆஃபீஸ் கிளம்புன கையோட, நேரா நம்ம விஜயோட பாட்டி தாத்தாவ கூப்ட்டு விஷயத்த சொல்றேங்கிற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம சாரதாவையும் கூப்ட்டு விஷயத்த சொல்றாங்க. உங்க சின்ன பொண்ணு இருக்குமே நர்மதா, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம சாரதா ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லைங்க. ஏன்னா, எதுனாலும் நர்மதா எங்கள்ட்ட வந்து சொல்லிருவா. நீங்க எப்படி இதெல்லாம் பேசலாங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா கடைசில நர்மதாவ கூப்ட்டு கேட்கும்போது, சாரதா கிட்ட நம்ம நர்மதா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாரதா கிட்ட நர்மதா நல்ல விஷயத்த பத்தியே பேசலீங்க. அப்ப நம்ம விஜயோட சித்தப்பா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட விஜய் வந்து இந்த மாரிலாம் சொன்னான்ல, உன்ன உள்ள போ சொன்னான்ல, கிருஷ்ணா கூட விளையாடக்கூடாதுன்னு சொன்னான்ல, அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம நர்மதா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா, அங்க ஆக்சுவலா நான் அந்த எந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லவே இல்ல. இத கேட்ட சாரதாவுக்கு கோவம் வர, நேரா நம்ம முத்துவளரோட ரூமுக்கு போய் கதவு தட்டி, நம்ம கிருஷ்ணாவ வெளிய கூப்பிடுறாங்க. வெளிய வந்த கையோட நம்ம சாரதா பயங்கரமா அடிக்கிறாங்க. கிருஷ்ணாவ இப்படி அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. "நீ எப்படி என் பொண்ணுகிட்ட தப்பா நடக்கலாம்? நீ எல்லாம் ஒரு பையனாங்கிற" மாரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம விஜயோட தாத்தாவும், பாட்டியும் விஜய்க்கு கால் பண்ணி, "இங்க ஒரு பெரிய பிரச்சனையே போதுப்பா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கிற" மாரி சொல்றாங்க. நேரா நம்ம விஜயும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.